ஓகே, இந்த வீடியோவில் வந்து டேட்டா டைப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜாவாவில் வந்து டேட்டா டைப்ஸ்னால் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இன்டிஜர் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது, கேரக்டர், ஸ்ட்ரிங்கு, அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அப்படின்னா என்ன, இன்டிஜர்னா என்ன, இன்டிஜர் வேல்யூஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஃப்ளோட்னா டெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்கு பற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை டேட்டா டைப் அப்படின்னா என்னென்னா, டைப்ஸ் ஆர் யூஸ் டு ஸ்பெசிஃபை வாட் டைப் ஆஃப் டேட்டா டு பி ஸ்டோர்ட் இன் ஏ மெமரி அலோகேஷன். ஸோ இந்த டேட்டா டைப்ஸில் மொத்தம் 6 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கேரு, செகண்ட் வேர்க்கர், இல்லைனா வேர்க்கர் 2ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்பரு, டேட்டு, டைம் ஸ்டாம்ப், லார்ஜ் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு கொரி செய்கிறதுக்கு வந்து நம்ம இந்த 6 டேட்டா டைப் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும், நம்ம ஈஸியாக கொரி செய்திடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா டைப் என்ன அப்படின்னா கேரக்டர். கேரக்டரோட சின்டாக்ஸ் எது அப்படின்னா இந்த கேர் சைஸ். அந்த சைஸ்னால் என்னென்னா, நம்ம எவ்வளோ கேரக்டர் ஸ்டோர் பண்ணிக்க முடியுமோ அந்த சைஸை வந்து நம்ம அங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த கேரக்டர் டேட்டா டைப் வந்து இஸ் யூஸ் டு ஸ்டோர் தி கேரக்டர்ஸ் லைக் கேபிட்டல் A to Z, ஸ்மால் A to Z, அப்புறம் வந்து 0 to 9 நம்பர்ஸ், அப்புறம் ஆல்ஃபா நியூமரிக் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து மஸ்ட் பி என்க்ளோஸ்ட் இன் தி சிங்கிள் கொட்டேஷன். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து எல்லா கேரக்டருமே எழுதணும். இதில் வந்து கேரக்டரில் வந்து ஃபிக்ஸ்டு லென்த் மெமரி அலோகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கேரக்டர் வேர்க்கரோட டிஃப்ரென்ஸே இது என்ன அப்படின்னா இதுதான் சொல்லுவோம், ஃபிக்ஸ்டு லென்த் மெமரி அலோகேஷன். வேர்க்கரில் வந்து வேரியபிள் லென்த் மெமரி அலோகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து வென்எவர் வி ஆர் யூசிங் கேரக்டர் டேட்டா டைப் வி மஸ்ட் அலோகேட் சைஸ் ஃபார் இட். நெக்ஸ்ட் இதில் வந்து 2000 கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து வேர்க்கர். இதோடைய இன்னொரு பேர் வந்து வேர்க்கர் 2. வேர்க்கர் 2 எப்படின்னா என்னென்னா, இது வந்து எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். ஸோ இந்த வேர்க்கரில் வந்து மொத்தம் 2000 கேரக்டர் தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த வேர்க்கர் 2ல் 4000 கேரக்டர் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட சின்டாக்ஸ் வந்து வேர்க்கர் சைஸ். ஸோ அதே மாதிரி தான் நம்ம சைஸை வந்து அந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணணும். இதுவும் வந்து என்ன அப்படின்னா, இதுலேயும் கேபிட்டல் A to Z, ஸ்மால் A to Z, அப்புறம் வந்து நம்பர்ஸ், ஆல்ஃபா நியூமரிக், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இதுலேயும் வந்து சிங்கிள் கொட்டேஷன்ஸில் தான் நம்ம வந்து எழுதியிருக்கணும். அப்புறம் வேர்க்கர் டேட்டா டைப் ஃபாலோஸ் வேரியபிள் லென்த் மெமரி அலோகேஷன். ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த கேரக்டர் வேர்க்கருக்கும் இதுதான். அதில் வந்து ஃபிக்ஸ்ட் லென்த் மெமரி அலோகேஷன், இதில் வந்து வேரியபிள் லென்த் மெமரி அலோகேஷன். ஸோ இந்த ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து சிங்கிள் கொட்டேஷனில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இதுலேயும் வந்து ஆல்ஃபபெட்டு, நம்பர்ஸு, ஸ்பெஷல் கேரக்டர் வச்சுக்கலாம். கேரக்டர்லேயும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் ஏன் அதுன்னு கேட்டாங்கன்னா இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வென்எவர் வி ஆர் யூசிங் கேரக்டர் டேட்டா டைப் மஸ்ட் அலோகேட் சைஸ் ஃபார் இட். அப்புறம் வி கேன் ஸ்டோர் அப் டு 2000 கேரக்டர். இப்போ இந்த வேர்க்கர் 2ன்றது வந்து அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் வேர்க்கர். பை யூசிங் வேர்க்கர் 2 வி கேன் ஸ்டோர் அப் டு 4000 கேரக்டர். ஸோ இப்போ நம்ம வந்து வேரியபிள் லென்த் மெமரி அலோகேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து 1 2 3 4 ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இதில் 2த்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த 2 இது இருக்குல்ல, இது வந்து அடுத்த வர டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஆனால் இதே வந்து கேரக்டரில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 1 2 3 4 இருக்குன்னா, இப்போ இதுவும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா அப்படின்னா, அதுக்கான டேட்டா மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். வேறு எதாவது டேட்டா வந்துச்சுன்னா இது வந்து ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்காது. வேரியபிள் லென்த் மெமரி அலோகேஷனில் வந்து அது ஃப்ரீ ஸ்பேஸ் ஆக்கிடும். அது வந்து அன்யூஸ்டு மெமரியாக தான் இருக்கும். ஆனால் அது வேறு எதுக்குமே அலோகேட் பண்ண முடியாது. இந்த வேரியபிள் லென்த்தில் வந்து நம்ம ஃப்ரீ ஸ்பேஸ் ஆகிட்டு வேறு ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்பரில் சின்டாக்ஸ் வந்து என்ன அப்படின்னா ப்ரெசிஷன், அப்புறம் ஸ்கேல். இந்த ப்ரெசிஷன்ன்றது வந்து என்ன அப்படின்னா இன்டீஜர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல் அப்படின்னா என்னென்னா, அதில் வந்து நம்ம டெசிமல் வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போது இது வந்து இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் தி நம்பர் வேல்யூஸ். அப்புறம் ப்ரெசிஷன் இன்க்ரீஸ் தி மேக்ஸிமம் டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் தட் கேன் பி ஸ்டோர்ட் போத் தி லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் தி டெசிமல் பாயிண்ட். ஸோ அதே வந்து இது ப்ரெசிஷன்னா இன்டீஜர், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸ்கேல்னால் வந்து என்ன அப்படின்னா டெசிமல். நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். இப்போ நம்பருக்கு வந்து நான் 4 கொடுத்துருக்கேன். 4னா அப்படின்னா இதில் வந்து ப்ரெசிஷன்ன்றது வந்து மேண்டிட்டரியாக நீங்கள் எழுதணும். ஸ்கேல் வந்து ஆப்ஷனல், நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லை கொடுக்காம கூட விட்டுடலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து நம்பர் 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ 1 2 3 4 ஓகேவா? ஸோ மொத்தம் நம்மளை 4 டிஜிட்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க வச்சுக்க முடியும். அடுத்து வந்து 6 பாருங்கள், 1 2 3 4 5 6.
ஸோ இதுலேயும் நம்ம வந்து 6 டிஜிட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 6,2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 6,2 அதாவது இது வந்து ப்ரெசிஷன், அது வந்து ஸ்கேல். இதில் 2 கொடுத்துரும். இது எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ வந்து 6 1 2 3 4 5 6. ஸோ 6ல் வந்து இந்த மாதிரி டிஜிட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். மொத்தம் 6 டிஜிட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதில் 2 ஸ்கேல் கொடுத்துருக்குறாங்கன்னா, ஸோ 1 2 இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கோங்கண்ணா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து 7,5. 7,5 அப்படி தான். இப்போ 1 2 3 4 5 6 7. ஸோ மொத்தம் இந்த இடத்துல 7 டிஜிட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 5 1 2 3 4 5. ஸோ இந்த இடத்துல நம்ம டாட் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 3,3. இப்போது இதுக்கு முன்னாடி வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ரெசிஷன் வந்து கிரேட்டராக இருந்துச்சு, ஸ்கேல் வந்து ஸ்மாலராக இருந்துச்சு. அதுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரெசிஷனும் சேமாக இருக்குது, ஸ்கேலும் சேமாக இருக்குது. இதுலேயும் பாருங்கள் ரெண்டுத்தும் சேமாக இருக்குது. இது எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, மொத்தம் இந்த இடத்துல 3 1 2 3 ப்ரெசிஷன். அதே மாதிரி 3 டிஜிட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 3 ஸ்கேல், அதாவது 3 டெசிமலுக்கு முன்னாடி, அதாவது 1 2 3 இந்த இடத்துல டெசிமல் வச்சுக்கணும். அதே மாதிரி 5,5னா 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ இதில் வந்து 1 2 3 4 5. ஸோ இந்த இடத்துல வச்சுக்கணும். ஸோ எப்போ வந்து நம்ம ஸ்கேலும் ப்ரெஷனும் சேம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணணும். இப்போ இன்கேஸ் ஸ்கேல், அதாவது ப்ரெசிஷன் வந்து சின்னதாக இருந்து ஸ்கேல் வந்து லார்ஜராக இருந்துச்சுன்னா அது எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்கள் மொத்தம் 5 ப்ரெசிஷன், நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல் வந்து 7 கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து நம்ம 7 டிஜிட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7. ஸோ 7ல் வந்து மொத்தம் இல்லை 5 இதுவை நம்ம நம்பர் போட்டுக்கோங்க, 5 டிஜிட்ஸு. அப்புறம் அந்த ரிமைனிங், அதாவது 7 மைனஸ் 5 என்ன 2. அப்போ 2 ஜீரோஸை வந்து போட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். இது வந்து பாருங்கள் 6, 10 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதில் மொத்தம் 10 டிஜிட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ 10 மைனஸ் 6 என்ன 4. ஸோ ஸ்டார்டிங் வந்து 4 ஜீரோஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4. ஸோ ரிமைனிங் வந்து 9 ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் பாயிண்ட் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து டேட்டோட சின்டாக்ஸ் வந்து டேட்டு தான். இது வந்து இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் தி டேட்டா வேல்யூ. டேட் வேல்யூ வி வில் ஃபாலோ 2 ஃபார்மேட். ஓகேவா? ஒராக்கிள் வந்து 2 ஃபார்மேட் கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து DD MON YY. அதாவது எப்படின்னா, DDன்றது வந்து டேட்டு, மந்த்து வந்து MON கொடுக்கணும், இயர் வந்து YY. அப்படி இல்லைனா நம்ம வந்து இப்போது 25 YY. ஓகேவா? இப்போ 4Y 2025 அப்படின்னும் வந்து கொடுத்துக்கலாம். இது 2 ஃபார்மேட்டு. நெக்ஸ்ட் வந்து டைம் ஸ்டாம்ப். டைம் ஸ்டாம்ப் அப்படின்னா என்னென்னா, அலாங் வித் தி டைமை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது டேட் வித் டைம், டேட் வித் டைம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த டைம் ஸ்டாம்ப் மூலமாக. ஸோ அதுதான் வந்து பாருங்கள் DD MON YY. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வந்து 4, அதாவது 2025 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து HHன்றது வந்து ஹாரு, மினிட்ஸு, அப்புறம் இது செகண்ட்ஸு. அவ்வளோதான். தேங்க்யூ.